ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஆர் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு 074. இந்த 4 சீபோர்டு வந்தால் என்ன வரும் அப்படிங்கிறத முந்தா நாள் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது இங்கே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். சீபோர்டு 4 வச்சு முந்தா நாள் சொல்லியிருக்கோம். இங்கே சீபோர்டு 4 வந்தால் ஒரு ஏசி 04 இல்லை பிசியில் 04 வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான தெளிவான விளக்கமும் கொடுத்துருந்தேன். ஆனால் மறுநாள் இன்றைக்கி 074 அப்படிங்கிறது கரெக்டாக ஏசியில் 04 வச்சு இன்றைக்கி முடிச்சிருக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 04 வரும்போது அது 0 எப்படி வரும் அப்படிங்கிறத முந்தா நாள் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை போய் பார்க்கல அப்படின்னா 5ஆந்தேதி வீடியோ பார்த்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி ஆடிருக்காங்க பாருங்கள். இந்த மாதம் 2 அப்படிங்கிறது மொத்தமே 6 ரிசல்ட்டு தான் ஆடிருக்கான். அதில் 2 அப்படிங்கிறது 2 இடத்துல அடிச்சிருக்கான். ஓகேங்களா. இங்கே 882 அப்படிங்கும்போது சி போர்டு 2, இங்கே ஒரு நாள் விட்டு ஏ போர்டு 2. அப்போ ஒரு நாள் விட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு பி போர்டில் ஒரு 2 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பாருங்கள். இந்த ஏ போர்டில் 1ஆந்தேதியிலேருந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 நாள் தொடர்ந்து அவன் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்டராக 0 1 2 3 4 அப்படின்னு அடிச்சுட்டு வந்திருப்பான். இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு வரான் பாருங்கள். இங்கே ஒரு 3 நாள் என்ன பண்ணிட்டு வரான் பாருங்கள். அப்படியே ரெட்டப்படையில் 8 2 0 அப்படின்னு அடிச்சிட்டா. அப்போ இந்த பேலன்ஸில் இருக்கிறது ஒரு 2 நம்பர் இருக்குது. அப்போ 4ம் 6ம் ஏ போர்டில் இருக்குது. அப்போது ஏ போர்டில் ஒரு 4 6 வரலாம், பி போர்டில் ஒரு 2 அப்படிங்கிறது வரலாம். அப்போ ஏபி ஒரு 42 இல்லை 62 அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். சி போர்டு உங்களுக்கு வேறு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். சி போர்டு எப்படி எடுக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும்போது இந்த மாதம் என்ன நம்பரை வச்சா அவன் கேம் ஆடுறான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மேக்ஸிமம் 8 7 வேறு என்ன ஆடுறான் பாருங்கள். 4ங்கிறதுமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போ இங்கே ஒரு 4 ஆடிருக்கான், இங்கே ஒரு 4 தான் ஆடிருக்கான். அப்போது 4 அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே இங்கே வருது உள்ள. அப்போது ஒரு 7 வச்சு கேம் ஆடி பார்க்கலாம். இப்போ 3 நாள் பார்த்திங்கன்னா 7 தான் கேம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஒரு 7 கூட வச்சு நம்ம 627 427 அப்படின்னு சொல்லி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் அடுத்த ரூட் என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போது நேற்று இங்கேருந்து ஒரு ரூட் ஒன்று சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. முந்தா நாள் தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ஏசியில் 02, ஏபியில் 03. ஓகேங்களா. 1 ப்ளஸ் பண்ணி 03, ஏசி 02, ஏபி 03, பிசி 04 அப்படிங்கிறதுக்கு அவன் என்ன பண்ணியிருப்பான்னா 40 அப்படின்னு அடிச்சிருப்பான். ஓகேங்களா. அப்போது அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரூட்டும் எடுத்திருக்கேன். அதே சேம் ரூட்டு தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் கிராஸில் பிசியில் 02, இங்கே பிசியில் 04க்கு ரிவல்ஸு, பிசியில் 04க்கு இங்கே ரிவர்ஸ் பண்ணி 40. ஏன்னா இங்கே எப்படி அடித்தானா 02, இங்கே 02 03 04 ரிவர்ஸ் பண்ணால் இங்கே என்ன பண்ணுறான்னா 02 அடிச்சிட்டான், 04 அதே 04ங்கிறதுனால நமக்கு 40 அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நாளைக்கு பிசியில் ஒரு 03 அப்படிங்கிற ஒரு நம்பரு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அப்போ பிசியில் ஒரு 03 அப்படின்னு வரலாம். அப்போ ஏ போர்டு நம்ம அதில் பார்த்த மாதிரி ஒரு 403 இல்லை 603 வரலாம். ஓகேங்களா. ஏ போர்டு ரெட்டப்படையில் இன்னும் ஒரு 2 நம்பர் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணக்கில் வரணும் மட்டும் பாருங்கள். ஓகே, அப்போ அடுத்த ஒரு ரூட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரூட்டு தான். ஆனால் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறக்காண்டி சொல்கிறேன். என்னென்னு பாருங்கள். இந்த 2 நாள் ரிசல்ட்டில் மட்டும் பாருங்கள். அப்படியே அது மட்டும் இல்லை, இதில் ஒரு ஃபாலோயிங் நம்பரும் இன்றைக்கே நமக்கு கொடுத்துடலாம். என்னென்னு பாருங்கள். இந்த 3 நாளாக அடித்த ஃபாலோயிங் நம்பர் பாருங்கள். இதில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள்.
ஒரு 87, ஒரு 27, ஒரு 07 அப்படிங்கிறத அடிச்சிட்டான். ஏபியில் ஒரு 47, ஒரு 67 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபாலோவிங்கில் இந்த இதில் ஒரு 47, 67 அப்படிங்கிற ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் இந்த 47, 67 அப்படிங்கிறது வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரெட்டைப்படையில் அடிச்சுட்டு வந்தது கரெக்டாக அந்த 7 வச்சு முடிச்சிருக்கான். நீ நாளைக்கே அடிப்பானா அப்படிங்கிறது தெரியல, இன்றைக்கி அடிப்பானா அப்படிங்கிறது தெரியல. அதனால் இந்த மாதம் நீங்கள் இதை ஏபியில் மட்டும் இந்த 47, 67 அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரலாம். ஓகே, இப்போது இங்கே சிங்க பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் சொல்ல வந்த இந்த லாஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே 27, இங்கே 07, இப்போ கேப்பில் ஒரு 17 அப்படிங்கிற ஒரு நம்பர் குறையும். ஓகேங்களா? 17 அப்படிங்கிற ஒரு நம்பர் குறையும். இப்போ அந்த 17 அப்படிங்கிறது டேரெக்டாக நாளைக்கு இப்போ 3 7 ரெகுலர் கண்டினியூவாக வந்து நமக்கு பி போர்டில் வந்ததுனால நாளைக்கு 17 அப்படிங்கிறத ஏபியில் 17 அப்படின்னு சொல்லி அடிப்பானா, இல்லை 71 அப்படின்னு சொல்லி அடிப்பானா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. இல்லை ஃபுல் பவர் பண்ணி 62 அப்படின்னு அடிக்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே நமக்கு ஒரு 62 அப்படிங்கிற ஒரு ரூட்டு ஃபஸ்ட் ரூட்டில் கிடச்சது பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்படி வந்துச்சுன்னா உங்கள் கணக்கில் என்ன வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டு உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 62 அப்படின்னு வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 67 ஏசியில் வரலாம் அப்படின்னு தான் என்னோட கெஸ்ஸிங்கு. உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வந்துச்சுன்னா இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த 17 அப்படிங்கிறது டேரெக்டாக வர்றதுக்கு 50-50 சான்ஸு தான். ஆனால் இந்த 71 கூட வரலாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த 627, ஒரு 717 அப்படிங்கிறது வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேசிங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.